என் பேர் துளசிராஜன். பொதுவாக எல்லா இடத்தையும் காலி பண்ணுறதுனால இப்போ நேற்று இந்த கடை வந்து ஒரு ஆள் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க 10, 20, 25 வருஷமாக நடத்திட்டு இருந்தவங்க நேற்று காலி பண்ணி போயிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் 2, 3 கடைகள்லாம் காலியாகிட்டு தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து ஏதாவது செய்யணும். அப்படி இல்லைனாலும் எங்களுக்கு இந்த இடத்துல வாழ்வு உரிமை எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த இடத்துல தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். 20, 25 வருஷமாக என்னை பொறுத்தளவில் நானும் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வேலை இல்லாதது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை படிக்கணும்னா நாங்கள் ஹாஸ்டலில் தான் படிக்க வைக்கணும். அந்த நிலைமையிலும் இருக்கோம். அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து முதலமைச்சர் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள், காட்டுப்பண்ணி இந்த மாதிரி மிருகங்களை வச்சு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் இவ்வளோ வருஷ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாமே வருது போகுது அந்த மாதிரி தான் இருக்கிறத வழிஞ்சு அந்த மிருகங்களை வச்சு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்களும் அதை எந்த இதுவும் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி தான் நாங்கள் சுயசீலமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. தொழில்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த எஸ்டேட்டு வேலை தவிர எந்த வேலையும் தெரியாது. கீழே போயிட்டு ஏதாவது புதுசாக ஒரு வேலையை பண்ணணுன்னாலும் அது ரொம்ப காலம் ஆகும் பழகி எடுத்து பார்க்குறதுக்கு. அதனால் இங்கே கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். கட்டாயம் கீழே போங்க ஆகுத்தான் அப்படிங்கும்போது அரசாங்கம் எங்களுக்கு எதாவது பண்ணுமான்னு தான் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு தொழில் வாய்ப்போ ஏதோ அரசாங்கம் பண்ணி கொடுத்தா அது நல்லதுன்னு நினைக்கும். இங்கே இருக்க மக்களை பொறுத்த அளவில் தேயிலை பறிக்கிறதை தவிர வேறு எந்த ஒரு தொழிலும் அவங்களுக்கு தெரியாது. அதில் வந்து அரசாங்கம் தான் ஒரு முடிவு சொல்லணும். எங்களுக்கு வந்து இந்த வர்ற 15ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதில் எங்களை விக்கெட் பண்ணி எல்லோரும் காலி பண்ணணுங்கிறது கம்பெனி சொல்லியிருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறோம், நிறைய பேருக்கு இதில் வந்து வீடே இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்போ வீடு இருந்தாலும் சரி நம்ம காலி பண்ணாலும் கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வீடே இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கே போவாங்க? அதனால தான் அப்படி உள்ள நிலைமையில தான் நாங்கள் மக்கள் ஃபுல்லாக இங்கே இருந்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு அரசாங்கம் தான் ஒரு தீர்க்கமான முடிவை கொண்டு வரணும். கம்பெனி வந்து லாஸு இதுக்கு மேலே நான் நடத்த முடியாது அப்படிங்கிறத அவங்க குரலாக சொல்லிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். எங்களுக்கு இந்த ரேஷன் அரிசி, பாமாயில், மண்ணெண்ணெய் இதை தவிர கவர்மெண்ட்லேருந்து வேறு எதுவுமே கிடைச்சதில்லை. இலவச வேட்டி சேலை இந்த மாதிரி ஐட்டங்களை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு இலவச வீடோ பட்டாவோ எதுவுமே கொடுக்கல. பட்டாவும் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் பட்டா இருக்குது, இடம் இல்லை. பட்டா கையில் வச்சுருக்குறாங்க, ஆனால் இடம் எங்கே இருக்குன்னா இன்னும் தெரியல. அப்படி நிலைமையில தான் இருந்துகிட்ருக்கோம். இனியும் எங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒரு பட்டாவை கொடுத்துட்டு உங்களுக்கு இடம் இருக்குதுன்னு சொன்னால் கூட அது எங்களால் அது வந்து நீட் பண்ண முடியாது. அது இப்போது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கையில் பட்டா இருக்குது, ஆனால் இடம் கிடையாது. இடத்த அவங்க எங்கே போய் தேடுறதுன்னே தெரியாமல் இருக்காங்க. அந்த நிலைமையிலையும் அரசாங்கம் எங்களை விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக எங்களுக்கு செய்தா இருந்தால் அது ஒரு நல்ல முடிவாக ஒரு இடமாவே கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு வீடாகவே கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு இது பண்ண முடியும். அதனால் இது அரசாங்கம் தான் கண்டிப்பாக இதில் ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல முடிவை சொல்லணும். எனக்கு பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு 2 பிள்ளைகளுமே காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வயசு 46 ஆச்சு. இனிமேல் போய் நான் எந்த கம்பெனியில் கேட்டாலும் உங்கள் வயசு ஏஜ் ஆகி போச்சு, உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிலைமையில தான் எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தளவில் என் வயசில் தான் இப்போ இருக்க மக்கள் ஃபுல்லாகவே இருக்காங்க. இதுக்கு கீழே யாருமே கிடையாது. அப்போ எங்களுக்கு போய் புதுசாக ஒரு கம்பெனியில் வேலை கேட்டாலும் எங்கள் ஏஜை பார்த்துட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை விட்டு போனால் வேறு வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வேலையும் தரதுக்கும் மக்கள் வாய்ப்பாக அந்த மாதிரி யாரும் முன் வர மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு முடிவை கண்டிப்பாக சொல்லி ஆகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.